ஹலோ மக்களே, ஜூன் 18 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ககனை பற்றின எல்லா உண்மையும் சரி கேபி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. கேபிக்கு அதை தாங்கிக்கவே முடியல. உடனே கேபி தன்னோட ஒயரு, அதாவது ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்கே சாரதாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. இங்கே சாரதாவோ பார்த்தா அவங்க ரூம்ல உட்காந்து துணியை மடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு வந்ததும் என் மகன் ககன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேபி கேட்கிறாரு. உடனே அவனுக்கு வீடு சுத்தமா இருந்தாதான் ககனுக்கு பிடிக்கும். அவனுக்கு வச்சபடியெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். அதுக்காக தான் நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்தையும் நான் இன்னும் சுத்தம் பண்ண வேண்டிய எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா பார்த்தா தனக்குத்தானே பித்து பிடிச்சது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ககனோட ஷர்ட் எடுத்து அப்படியே அணைச்சிட்டு, அவன் யாருக்கு என்ன செஞ்சான், ஏன் என் மகனை இப்படி துரத்தி சுட்டாங்க எனக்கு அப்படி கேட்டு சாரதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்க கேபி வரதும் சாரதா என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன தெரியும், ககனுக்கு என்ன ஆச்சு, ககனை யாரு சுட்டது, சொல்லு சாரதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேபி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதாவோ உண்மையோ சொல்லிடுறாங்க. அந்த சரச்சந்திராக்கு என் மகன் மேல எப்பவுமே வெறுப்பு தான். அவனுக்கு அந்த சரச்சந்திராக்கு ஏன் ககன் மேல அவ்வளோ கோவம், எதுக்கு இவ்வளோ வெறுப்பு, தன்னோட மருமகன் தானே, அவன் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பா செஞ்சிருப்பானா, ஏதாவது சரச்சந்திராவை ஏதாவது மோதி இருப்பானா, அவன் எப்பவுமே பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவளே ககனே எப்படி ஓட வர விரட்டி சுட்டு கொண்டிருக்காங்களே பாவிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே கேபிக்கு இதை கேட்டு பொறுக்கவே முடியல. உடனே சரச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பூமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பூமி சரச்சந்திரா இருக்க வீட்டுக்கு டே சரச்சந்திரா வெளியே வாடான்னு கத்திட்டு, என் மகனை நீதான் சுட்டு கொண்டே, நீதான் சுட்டியா, எனக்கு தெரியும்டா, நீ செஞ்ச செயலை கண்டிப்பா நான் உனக்கு மன்னிக்கவே மாட்டேன், இதுக்கு நீ இப்ப பதில் சொல்லியே தீரணும்டா, உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேபி கத்திக்கிட்டே இருக்காரு. இங்க மூவி பார்த்தா மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க பார்த்தா அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே நேரா துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம சரச்சந்திராவை சுடுறதுக்காக வந்துகிட்டே இருக்காரு. மீராவும் சரச்சந்திராவும் அங்க பேசிட்டு இருக்காங்க. கேபி இப்படி கத்துனோடனே என்னாச்சு, கேபிக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல வெளியே அதிர்ச்சி ஆறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பூமி அழுதுகிட்டே மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டான்டா. டே சரச்சந்திரா, உனக்கு இன்னைக்குதான் கடைசி நாள், உனக்கு இன்னைக்கு என் கையாலதான் சாவு, நீ என் மகனை கொண்டல, அதுக்கு உனக்கு நான் பழி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுடலான்னு போகிறாரு. சுட்டுட்டாரு. இப்ப யார் மேல சுட்டாரு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கேபி துப்பாக்கி எடுத்து உண்மையில சரச்சந்திரா மேலதான் சுட்டுருப்பாரா, இல்ல வேற எங்கேயாவது சுற்றுப்பாரா, இல்ல வேற யார் மேலேயாவது சுற்றுப்பாரா, இல்ல சும்மா சுற்றுப்பாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். போய்